தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் இப்போ ரீசெண்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்க நியூ பர்மனன்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது உதவியாளர் கேட்டகரியில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரியை பெர் மந்த்துக்கு 18,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பேசிக் பே 56,900 வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 23,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 26ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் ஃபீஸ் எதுவுமே இல்லை. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா ஐஏஎஃப்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா ஐஏஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு குரூப் சி சிவிலியன் போஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். ஓகேங்களா? இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்டிட்டு அதில் செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது அப்ளிகேஷன் மேலேயும் அந்த ஃபோட்டோ மேலேயும் விழுற மாதிரி உங்களோட சைன் நீங்கள் பண்ணணும். இங்கே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம், யூனிட் நேம் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே போஸ்ட் அப்ளைட் ஃபார் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அந்த போஸ்ட் நேம் எகைன் இங்கே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட் பிளாக் லெட்டர்ஸில் இங்கே உங்களுடைய பெயரை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதற்கான நீங்கள் ப்ரூஃப் அட்டாச் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஜூலை 26. அந்த டேட்டில் உங்களோட ஏஜ் என்னவோ அதை வந்து கரெக்டாக இங்கே கால்குலேட் பண்ணி மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட இங்கே ரைட் பண்ணிடுங்க. அடுத்த பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அதையுமே ஃபுல் அட்ரஸ் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணி பின்கோடோட கொடுத்துருங்க. உங்களோட கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிடுங்க. அதுக்குமே ப்ரூஃப் தரணும். அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்ன வச்சுருக்கீங்களோ அதை ஃபில் பண்ணுங்கள். அடுத்து எனி அதர் குவாலிஃபிகேஷன் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸ், அதேமாதிரி என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோட டீட்டெயில்ஸு, அதேமாதிரி டெக்னிக்கல் ட்ரைனிங்கோ எக்ஸ்பீரியன்ஸோ இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ், உங்களோட டொமிசிலி அதோட டீட்டெயில்ஸு, அதேமாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்ஆர் நோன்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணணும். எஸ்ன்னு டிக் பண்ணுறீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சோட நேமு இது எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணணும். அடுத்து இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இங்கே டேட் ஃபில் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இங்கே உங்களோட ஃபோட்டோ ஒட்டி அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். அடுத்து என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ போஸ்ட் நேமும், இங்கே உங்களோட பெயர், அப்பா பெயர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணி இந்த அப்ளிகேஷனோட தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, ஏஜ் ப்ரூஃபு, அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, எனி அதர் குவாலிஃபிகேஷன் அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, டெக்னிக்கல் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, டொமிசிலி சர்டிஃபிகேட்டு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுக்கான ப்ரூஃபு, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான போஸ்டல் அட்ரஸ் இது தான். கமாண்டன்ட் ஐஏஎம், ஐஏஎஃப், விண்மனபுரா போஸ்ட், பெங்களூர் 560017 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் ஜூலை 26ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அப்ளிகேஷனோட எக்ஸ்ட்ராவாக ஒரு போஸ்டல் கவர், ஒரு என்வெலப்பில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதில் 10 ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்பை ஒட்டி
அந்த கவரையும் அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் அண்ட் கேட்டகரி எல்லாமே மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக 2 ஃபோட்டோ வந்து ஒட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 ஃபோட்டோவும் ஒரே மாதிரியான ஃபோட்டோவாக இருக்கணும். அதாவது இங்கே அக்னாலேஜ்மெண்ட் கார்டு இந்த பிளேஸில் ஒரு ஃபோட்டோ ஒட்டுவீங்க, ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபோட்டோ ஒட்டுவீங்க இல்லையா. ஸோ இந்த 2 ஃபோட்டோவும் சேமாக இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து நமக்கு MTS வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டகரியில் 6 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வரைய வேக்கன்சிஸ் பிரேக்கப் இருக்குது. அதாவது UR கேட்டகரிக்கு 3 வேக்கன்சிஸ், OBCக்கு 2 வேக்கன்சிஸ், EWSக்கு 1 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான வேக்கன்சிஸ் நம்பர் வந்து வேரி ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஓகேங்களா. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 25 வயது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. OBC கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 3 வருடங்கள் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது நீங்கள் 28 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். SC/ST கேட்டகரியாக இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டடு அதாவது PWD கேட்டகரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் UR கேட்டகரிக்கு. ஓகேங்களா. இதுவே PWD கேட்டகரிலேயே நீங்கள் OBCயாக இருந்தால் 13 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், அதேமாதிரி PWD கேட்டகரிலேயே நீங்கள் SC/STயாக இருந்தால் 15 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்டல் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு UR இருந்தால் 40 இயர்ஸ் வரைக்கும், SC/STனா 45 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் MTS போஸ்ட்டுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 7th CPC படி லெவல் 1 பெய்ட் பண்ணுறாங்க. அதாவது 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 23,000க்கு மேலே உங்களுக்கு சேலரி இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இது டிசரபிள் குவாலிஃபிகேஷன் தான். ஓகேங்களா. உங்கள்கிட்ட எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். டிசரபிள் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ஸோ இது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் இருக்கும். பியூர்லி பேஸ்டு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் வாங்கின மார்க்கை வச்சு தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். அப்ளிகேஷனோட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸாக இருக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் எந்த மாதிரி சென்ட் பண்ணணுங்கிற மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே A to Z இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக விண்ணப்பிச்சுக்கோங்க. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.